ஓகே, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதர சகோதரி யாருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் இன்றைக்கு கூட இந்த கிளாஸில் நம்ம கூடும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். நாம் செபித்து இந்த வகுப்பை துவங்கலாம். நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் கூட நம்முடைய கிருபை நாள் கூட்டி சேர்த்திங்க நன்றி. இன்றைக்கு கற்றுக்கொள்ள காரியங்கள் கற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் நீங்கள் தாங்க. உங்களுடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன் ஆமேன். ஓகே, ஸோ நம்ம எப்போதும் டிவோஷன் பார்த்துட்டு தான் போவோம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போகலாம். போன வாரமே கேட்டிருந்தீங்க மெசேஜில், இனிமேல் நீங்கள் தான் டிவோஷன் எடுப்பீங்களா அப்படின்னு. அப்படி கிடையாது. சிஸ்டர் ஷீலா அவங்களுக்கு போன வாரம் உடல்நிலை சரியில்லை, இந்த வாரம் வேறு வேலையாக இருக்கனால முக்கியமாக போக வேண்டியதுனால நான் எடுக்கிறேன். அடுத்த வாரம் ஐ ஹோப் அவங்க கண்டினியூ பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ போன வாரம் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம். நாம் ஜட்ஜ் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு. ஸோ அது நிறைய வசனங்கள் உண்டு. ஸோ நீங்கள் தொடர்ந்து வாசிங்க, ஏதாவது சொன்னாலும் நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ அதே போல் காலப்போக்கில் ஒரு சில ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பண்ணிடுறோம், இதுதான் வேதத்தில் உள்ள வாக்கியங்களோ அப்படின்னு நாம் நினச்சிட்றோம். ஸோ அப்போது சில நேரம் நம்ம இந்த சில ஸ்டேட்மெண்ட் நம்ம அது வேதத்தின் அடிப்படையில் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்குறல. எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க, நம்மளும் சொல்ல அப்படின்னு சொல்லிடுறோம். அதனால் என்ன ஆகிடுதுன்னா, கொஞ்சம் வருடங்கள் ஆக ஆக நமக்கு அது எதுக்கு வசனத்தில் இருக்கா இல்லையா, நமக்கு என்ன ஆகும், அது வசனத்தில் இருக்குதுன்னு நம்ப ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு நான் எங்கள் ஃபேமிலியில் கேத்தலிக்கில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் நம்ம சின்னதுலேருந்து கேத்தலிக் பேக்ரவுண்ட் ரசிக்கப்பட்டவங்க தான். ஸோ அப்போ அவங்கள பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, மரியாள் உயிர்த்தெழுந்தாங்க, உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போயிட்டாங்க, பைபிளில் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அப்போ நான் சொன்னேன், பைபிள் அப்படி இல்லை, இருந்தால் எனக்கு காண்பீங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க அதெல்லாம் கிடையாது, எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சுது. ஸோ அப்போ அவங்களால என்ன பண்ண முடியலன்னா, அதில் இல்லைங்கிறத வசனத்தில் இல்லை இருக்குதா அப்படிங்கிற ஒரு ஆர்வங்களுக்கு இல்லை, ஆனால் எங்கேயாவது வசனத்தில் இருக்கும் அப்படின்னு வெளியே பண்ணுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, காலப்போக்கில் அவங்க சில விஷயங்களை கேள்விப்பட்டு அது உண்மையாக தான் இருக்கும், வேதத்தில் தான் இருக்குன்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. ஸோ அது ஆனால் உண்மையிலன்னு பார்க்குறப்ப அது உண்மை இல்லை, அது ரொம்ப தவறான உபதேசத்துக்கு வழி நடத்துது. அதே போல் தான் நாமளும் சில ஸ்டேட்மெண்ட், சில நம்பிக்கை, சில விசுவாச அறிக்கைகள் அதை நாம் காலங்காலமாக சொல்லிட்டு வரனால அது உண்மை ஆயிடாது. அப்படி உண்மை இல்லாத பட்சத்தில் அது என்ன ஆயிரும் அப்படின்னா, போக போக இன்னும் ரொம்ப வஸ்ட்டாக ஆயிரும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, இல்லை தவறான வசனத்தை கோட் பண்ணுறதுக்கு. அது அப்போது நம்ம எவ்ரி ஸ்டேட்மெண்ட் இல்லை எவ்ரி விசுவாச அறிக்கைகள் we have to make sure அது வசனத்தின் அடிப்படையில் இருக்குதா அப்படின்னு. ஸோ அதுபோல் தான் போன ஒரு வார்த்தை பாடும், ஜட்ஜ் நாட் அப்படிங்கிறது அடிக்கடி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை, we have to judge. அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், நம்ம பண்ணலன்னு நினைக்கிறோம். இல்லை, we are judging good and bad. அது ஃபுட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் we are judging. இது நல்ல கடை, அது நல்ல கடை இல்லை, இது நல்ல உணவு, இது நல்ல உணவு இல்லை, இது நல்ல ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ் இல்லை. எவ்ரி ஆஸ்பெக்ட் இன்னொரு லைஃப்பில் நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகே, அதே போல் நம்ம அதிகமாக இப்போ கேள்விப்படுற ஒரு ஸ்டேட்மெண்ட், எல்லாருமே சொல்கிற வார்த்தை என்னென்னா, ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். எல்லாருக்குமே இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழில் சொன்னால் துதி ஆராதனை, துதி ஆராதனை. ஸோ ஆங்கிலத்தில் அதை ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். நிறையா மீட்டிங் நோட்டீஸில் பார்த்துருப்பீங்க, பேம்ப்ளெட்டில் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் விளம்பரம், ப்ரமோஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம். ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப், துதி ஆராதனை. ஓகே, ஸோ இந்த வாக்கியங்கள் சரியா? இந்த வாக்கியம் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் அப்படிங்கிறது வேதத்தின்படி சரியா? துதி ஆராதனை அப்படிங்கிறது வேதத்தின்படி சரியா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. ப்ளீஸ் கிவ் மீ யுவர் ஆன்சர். எஸ் அப்படின்னா ஆமாம், இதன்படி இந்த வசனப்படி கரெக்டு. நோ அப்படின்னா ஏன் நோ, அதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம். இல்லை நோ ஐடியா அப்படின்னா நோ ஐடியா. நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்றேன். எல்லாம் பயங்கரமாக யோசிக்கிறேன் நினைக்கிறேன். யோசிச்சு ஒரு ஆன்சர் சொல்லுங்கள்.
ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேரண்ட்ஸ் இருந்தீங்கன்னா பேரண்ட்ஸும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸே தான் பண்ணணும்னு ஆன்சர் கட்டாயம் கிடையாது. ஆமாம், இந்த டிவோஷன் எல்லாருக்கும் தான். கீபோர்ட் லெசன்ஸ் மட்டும்தான் கீபோர்டு கற்றுறவங்க மட்டும். இது காமன் டிவோஷன், ஸோ இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, ஸோ எல்லாம் இன்னும் யோசிக்கிறீங்களா? ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட் இல்லை, அந்த வேற என்ன சொல்கிறது ஸ்டேட்மெண்ட், அது வந்து சரியா? அப்படி சொல்லி யோசிக்கிறீங்களா? என்ன இப்படி கேட்குறீங்க? அது எப்படி பதில் சொல்கிறது? ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் இவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணுறோம், அது இருக்குதே அப்படின்னு அந்த எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கிறீங்களோ? சரி, ஓகே. ஸோ நம்ம டைம் ரொம்ப எடுத்துக்க வேணாம், நம்ம நேராக எக்ஸ்பிரஷனுக்குள்ளே போயிடலாம். இந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் அப்படின்னு இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, அது வேதத்தின்படி தவறு, இட்ஸ் ராங். ஏன் அப்படின்னா, ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னா துதி, வர்ஷிப் அப்படின்னா ஆராதனை. ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, துதி அப்படிங்கிறதும் ஆராதனைக்குள்ள ஒரு பகுதி, ஜபம் அப்படிங்கிறதும் ஆராதனைக்குள்ள ஒரு பகுதி. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதோ பிரசங்கிக்கிறதோ வாட் எவர் வி டு, இது எல்லாமே ஆராதனையில் ஒரு பகுதி. ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ்கிறது ஆராதனையில் ஒரு பகுதி. ஸோ நம்ம துதிங்கிறத தனியாக வர்ஷிப் போட்டு பிரிக்க முடியாது. ஆனால் இந்த டேர்ம் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்ங்கிறது நமக்கு பைபிள் இருக்கிற மாதிரியே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உண்மையான டேர்ம் என்னென்னா ப்ரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங். இப்படி தான் பைபிள் வாசிப்போம். நல்லா கவனிங்க, ப்ரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங், துதி ஸ்தோத்திரங்களும், அப்படி தான் பைபிள் வாசிப்போம். பைபிள் எப்படி இருக்கு? ப்ரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் இங்கிலீஷில், தமிழில் துதி ஸ்தோத்திரம். துதினா என்ன? ஆண்டவரை துதிக்கிறது, அவருடைய நாமத்தை சொல்லி அவருடைய மகத்துவங்களை சொல்லி துதிக்கிறது துதி. தேங்க்ஸ் கிவிங், ஸ்தோத்திரம்னா என்ன? ஸ்தோத்திரம்னா நன்றி செலுத்துதல். ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மைகளுக்காக, ரட்சிப்புக்காக, எவ்வளோ உதவி செஞ்சதுக்காக, போஷத்துக்காக எவ்வளோ விஷயங்கள் செய்திருக்காரு இல்லையா, அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாரும் பெற்றிருக்கோம். அந்த விஷயங்களை சொல்லி நன்றி செலுத்துறது. துதி அப்படிங்கிறதும் ஆராதனையில் ஒரு பகுதி தான், நன்றி செலுத்துவதும் ஒரு ஆராதனையில் பகுதி தான். அப்போது ப்ரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். துதி மற்றும் ஸ்தோத்திரங்கள் அப்படின்னா ஓகே. ஆனால் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்ங்கிறது இட்ஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட், அது கிடையாது. ஏன்னா ப்ரைஸுங்கிறதும் துதி அப்படிங்கிறது ஆராதனையில் ஒரு பகுதி. நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஞாயிறு ஆராதனை, சண்டே வர்ஷிப் அப்படின்னா என்ன? சண்டே வர்ஷிப், நம்ம ஞாயிற்றுக்கிழமை கூடி என்னென்னலாம் பக்தி விருத்திக்கு செய்கிறோமோ எல்லாமே வர்ஷிப் தான். அது பைபிள் குவிஸாக இருந்தாலும், எக்ஸாமாக இருந்தாலும், பாட்டாக இருந்தாலும், மியூசிக்காக இருந்தாலும், நம்ம வசனத்தை தியானம் பண்ணுறதா இருந்தாலும், ஜெபிக்கிறதா இருந்தாலும், சாட்சிகள் சொல்கிறதா இருந்தாலும், இட்ஸ் எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் வர்ஷிப். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் பலி செலுத்தினாங்க, அது ஆராதனைக்குள்ளே வரும், தொழுது கொண்டார். ஆனால் இன்னைக்கு ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப், ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் அப்படின்னா நம்ம பாட்டு பாடுறதையே நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப பாட்டு மியூசிக்கே நினச்சிக்கிறோம். ஸோ இந்த வார்த்தை எப்போ வந்தது? சரி, நமக்கு தான் நினச்சிட்டு இருக்கலாம் இது ஆரம்பத்திலேருந்தே கொண்டு வந்துட்டாங்களோ அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம கொஞ்சம் ஹிஸ்ட்ரி எடுத்து படித்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப கிளியராக தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்போ இந்த 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 வேர்ட் காயின் பண்ணது அப்படின்னா 1940 அப்புறம் தான். சொல்லப்போனால் ஒரு எத்தனை ஒரு 80 வருஷம் அவ்வளோதான். அப்போ தான் ஒரு சில மூமெண்ட் ஆரம்பிக்குது. பெண்டிகாஸ்டல் மூமெண்ட், கேரிஸ்மேட்டிக் மூமெண்ட், இது போல் நிறையா வருது. ஸோ முதல்ல இந்த தியாலஜி அப்படிங்கிறது வந்து 1948 கனடா, யூஎஸ்ஏ இதில் ஒரு குரூப் வருது. என்னென்னா லேட்டர் ரெயின், பின்மாறி மலை அப்படின்ற ஒரு குரூப் டீம் வந்து இந்த வார்த்தையை சொல்லி நிறையா தியாலஜி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் போகிறது வந்து அந்த பழைய ஏற்பாட்டில் பார்ப்போமே, டேபர்நாக்கிள் ஆசரிப்பு கூடாரம், அதில் உள்ளே பார்த்தீங்கன்னா போயிட்டு க்ளீன்லாம் பண்ணிவிட்டு நன்றியோடு உள்ளே நுழைஞ்சிட்டு கடைசியில் தான் போய் என்ன பண்ணணும், ஆண்டவரை சந்திக்கணும். ஸோ அதே போல் நம்ம வந்து தேங்க்ஸ் பண்ணிவிட்டு ஆண்டவரை துதிச்சுட்டு அப்புறம் தான் அவரை பார்க்க போகணும், அப்புறம் தான் வர்ஷிப் அப்படின்ற டேர்ம் பண்ணோம். அப்போ தான் முதல்ல ஒரு மென்டலி இந்த வேர்ட் ஃப்ரேஸ் வருது. என்னென்னா ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு 2 செப்பரேட் வேர்டாக அப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமேட்டு 1960, 1970
அதில் கேரிஸ்மேட்டிக், ரெனிவல், ஜீசஸ் பீப்புள், நிறைய குரூப்ஸ் வந்து வராங்க. இவங்கெல்லாம் வரப்போ பாட்டு போடுறாங்க, கொஞ்சம் மியூசிக்லாம் நல்லா இருக்குது. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு தொடர்ந்து பாட்டு பாடுறாங்க. அப்போ தான் எப்போ 19ஆம் நூற்றாண்டில், இப்போ 1940, 60களில் தான் ஒரு 20 நிமிஷம் தொடர்ந்து பாட்டு பாடுறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 1900 வருஷங்கள் அப்போ அங்கங்கே நடுவில் பாட்டு பாடுவாங்களே ஒழிய தொடர்ந்து இப்போ நம்ம பாடுற பாருங்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பாடுறோம் இல்லையா, இந்த போல் இதுவே கிடையாது. ஸோ ஆனால் அப்பப்போ நடுவில் பாடுவாங்க அவங்களுடைய நம்பிக்கை, எப்போ பந்தியோ சிலுவையோ வாட் எவர் அப்பப்போ பாடும். ஆனால் கண்டினியூஸாக இந்த மாதிரி பாடுறது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour 1 hour அப்படிலாம் கிடையாது. ஸோ முதல்ல 20 to 30 minutes தொடர்ந்து பாடல்களை பாடுறாங்க. அப்புறம் அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வேகமான பாடல்களை பாடுறாங்க. அப்புறம் பாதிக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் ஸ்லோ சாங்காக பாடி அப்படியே ஆண்டரோட நெருங்கிற மாதிரி அப்படி ஒரு எமோஷ்னலாக ஒரு மியூசிக்கல் இது வந்து உண்டாகுது. ஓகே, ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். ப்ரைஸ்னால் வேகமாக பாடுறது, நல்ல ஆண்டவர் நல்லவரே அப்படி ஆண்டவரை துதிச்சு பாடுறது. வர்ஷிப் அப்படின்னா ஸ்லோவாக அப்படியே மைல்டாக பண்ணுறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க இந்த பாட்டு எந்த பாட்டுங்க, எங்க இது ப்ரைஸ் சாங்குங்க, இதை போய் வர்ஷிப்பில் பாடிவிட்டீங்க, எங்க இது வர்ஷிப் சாங்கு, இதை நீங்கள் ஆரம்பத்தில் பாடிடக்கூடாது, நீங்கள் வர்ஷிப் டைமில் தான் பாடணும். எங்க இது ப்ரைஸ் சாங், நீங்கள் இதை போய் வர்ஷிப் டைமில் பாடுறீங்க, இதை நீங்கள் ஆரம்பத்தில் ப்ரைஸ் அப்போ பாடணும் அப்படின்னு ப்ரைஸ் சாங்ஸ்னு சிலது டேக் பண்ணி வர்ஷிப் சாங்ஸ்னு டேக் பண்ணி இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மியூசிக்கோடு சேர்ந்து வருது. இன்றைக்கி எல்லாருமே கேள்விப்படுற ஒரு ஊழிய அழைப்பு என்ன அப்படின்னா வர்ஷிப் லீடர். என்ன லீடரு? வர்ஷிப் லீடர். வர்ஷிப் லீடர்னா யார்? வர்ஷிப்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் வர்ஷிப் லீடர்னா யாருன்னு தெரியும். வர்ஷிப்னா என்ன? ஜெபம் பண்ணுறது, செய்தி கொடுக்கறது, சாட்சி சொல்கிறது, பாட்டு பாடுறது, எல்லாமே ஆராதனைக்குள்ளே தான் வரும். இப்போ வர்ஷிப் லீடர்னா யார் அதை லீட் பண்ணுறாங்களோ, இப்போ பாடலில் கொயர் லீடர் வாங்க, கொயர் லீடராக யார் வராரோ அவர் அந்த வர்ஷிப் லீடர். யார் செய்தி கொடுக்குறாங்களோ அவர் வர்ஷிப் லீடர். யார் சாட்சிகளை தொடர்ந்து ஒருங்கிணைத்து அவர் சொல்கிறாரோ அவர் வர்ஷிப் லீடர். யார் ஜபங்களை முன்னெடுக்க செய்கிறாரோ, நீங்கள் ஜோம் பண்ணுங்க, எதுக்கு நீங்கள் ஜோம் பண்ணு சொல்கிறாங்களோ அவர் வர்ஷிப் லீடர். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்றைக்கி பாட்டு பாடுறவங்க குரூப்பை யார் லீட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வர்ஷிப் லீடர். செய்தி கொடுக்கல வர்ஷிப் லீடர்னு சொல்கிறதில்ல. ஏன் சொல்கிறதில்ல? அப்போ இந்த வார்த்தைகள் எங்கேருந்து வருது? ஒரு 60-80 ஆண்டுகளாக தான், ஜஸ்ட் பிஃபோர் 60 years, சின் 60 years தான். அப்போது அதுக்கு முன்னாடி அப்படிங்கிறப்போ ரொம்ப தியாலஜி பார்க்கும் பொழுது வேதத்தையும் பார்க்குறப்போ ப்ரைஸ் அண்டு தேங்க்ஸ் கிவிங், துதி ஸ்தோத்திரங்கள், துதி ஆராதனை இல்லை, துதியும் ஆராதனையில் ஒரு பகுதி, ஜபமும் ஸ்தோத்திரங்களும் நாம் ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கையும் எல்லாமே ஆராதனையில் உள்ள ஒரு பகுதி. வர்ஷிப் அப்படின்னா இட்ஸ் அ ஹோல்சம் வேர்ட். அது ஒரு முழுமையான வார்த்தை, எல்லாமே வர்ஷிப்குள்ளே வரும். ஓகே, வர்ஷிப்ங்கிறது ஒரு தனியாக பிக்க முடியாது, ஒரு முழுமையான வார்த்தை. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் ஆண்டவர் ஆராதிச்சார். எத்தனை பாட்டு பண்ணார்? அவர் பாட்டெல்லாம் பாடலாங்க, பலி செலுத்தினார், கீழ்ப்படிஞ்சார், அவ்வளோதான். அப்போ ஆராதனை சொல்லும்போது கீழ்ப்படிதல் எவ்ரிதிங் அது உள்ள, அதில் பாடல்களும் அடங்கும். அதுக்காக பாடல்கள் ஆராதனை அல்ல அப்படி கிடையாது, அதுவும் அடங்கும். அப்போ ரீசெண்டாக இந்த டேர்ம் வந்து நிறையா வர்ஷிப் லீடர்னு சொல்லப்படுகிற அந்த பாடலில் பாடின சார் கொயர் லீடர். இந்த கொயர் லீடர் என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கடி இந்த டேர்மை யூஸ் பண்ணுறாங்க. ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப், ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப், துதியும் ஆராதனை. இது அப்படியே நமக்குள்ள மண்டைக்குள்ளே வந்து பைபிளில் இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு மண்டைக்குள்ளே போய் இப்போ ஊறி போச்சு எல்லாருக்குள்ளேயும். இப்போ நம்ம சத்தியத்தை எடுத்து இது தாங்க ட்ரூத் அப்படின்னா நம்மளே தான் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அடப்போங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு தெரியுறீங்க அப்படின்னு. சரியா? அப்புறம் அந்த வர்ஷிப் இண்டஸ்ட்ரி 1980 வருடங்களில் வர்ஷிப் இண்டஸ்ட்ரி, அப்போ அந்த கொயர் டைரக்டர், மியூசிக் மினிஸ்டர் இப்படி தான் அழைக்கப்பட்டிருந்தாங்க. யார்? கொயர் டைரக்டர், மியூசிக் மினிஸ்டர். இப்போயும் உலகத்தில் பார்த்தீங்கன்னா கொயர் டைரக்டர் தான் அந்த லீடர், கொயர் லீடர் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்படி தான் இருக்குது. அப்போது இந்த 1980களில் தான், நான் 86 பிறந்தேன், நான் பிறக்கிறதுக்கு ஒரு 6 வருஷம் முன்னாடி தான் வர்ஷிப் லீடர் அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்து வந்திருக்கு. இந்த ஊழிய அழைப்பை புதுசாக தோன்றிருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது. அப்புறம் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வர்ஷிப் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு 1/2 hour 1 hour பாட்டு பாடுறது, அது வேகமாக பாடினா ப்ரைஸு, ஸ்லோவாக பாடினா வர்ஷிப்பு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் மியூசிக்கு எல்லாம் ஆட் பண்ணி அதை ஒரு இன்னும் சொல்ல போனால் இப்போ 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பாட்டு எல்லாம் ஆடி பாட்டு பாடிட்டு 20 நிமிஷம் கூட கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கிறதில்ல, எல்லாம் தூங்கிடுறாங்க, போர் அடிக்குது.
பாட்டு பாடினா ஜாலியாக இருக்குது, மியூசிக் வாடினா ஜாலியாக இருக்குது. அப்புறம் எனக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறப்ப இப்போ மியூசிக் வாசிக்கிறாங்க, என்ன நல்லா இருக்குது, அது இல்லாமல் ஓட மாட்டேங்குது. ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் மூடு வந்து அதை க்ரியேட் பண்ணுதுங்க அப்படின்னு நிறைய பேர் செய்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் கிடையாது, இட்ஸ் பிப்ளிக்கலி ராங். துதி ஆராதனை இல்லை, இட்ஸ் பிப்ளிக்கலி ராங். ஸோ வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நல்லா இருக்கும். சரி, நான் அதை மட்டும் எடுத்து நான் ஓகே. ஸோ எஸ்ரா 3:11, எஸ்ரா 3:11. ஸோ ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது? வித் ப்ரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் தே சாங் டு த லார்ட், ஹீ இஸ் குட், ஹிஸ் லவ் டுவர்ட் இஸ்ராயல் என்டியூர்ஸ் ஃபார் எவர். ஸோ நல்லா பார்த்தா வித் ப்ரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங். ஸோ தமிழில் வாசிக்கும்போது கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். ஓகே. ஸோ அப்போது துதிக்கிறாங்க. ஓகே. ஸோ துதி, அப்புறம் புகழ்ச்சி, நன்றி செலுத்துதல், ஸ்தோத்திரங்கள். ஸோ இதான் நம்ம நிறைய வசனங்கள் இருக்குது, நம்ம நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணலாம். சரியா? ஸோ அப்போது நம்ம ஃபார் ரீசெண்டாக நிறையா அந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன், என்னென்னா ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். ஆனால் புரிஞ்சுக்கணும், வசனத்தின்படி வேதத்தின்படி வாழணும், வேதக்காரவங்க அப்படிங்கிற டேர்முக்கு நம்ம பாத்திரவான்களாக இருக்கணும். அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் கிடையாது, இட்ஸ் அ ராங் ஃப்ரேஸ், இட்ஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். அப்போது எதுதான் கரெக்ட்? ப்ரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங், துதி ஸ்தோத்திரம், அதுதான். ஸோ ஆராதனை இட்ஸ் அ ஹோல்சம் வேர்ட். ஓகே. ஸோ ப்ரேயர், அப்புறம் நம்முடைய சர்மன், சிங்கிங், அப்புறம் சாட்சி டெஸ்டிமனி அண்ட் ஒரு லைஃப் எல்லாமே வர்ஷிப்புக்குள்ளே வரும். சரியா? ஓகே. ஸோ தொடர்ந்து நீங்கள் யோசிங்க. இஃப் யூ ஹேவ் சம் அதர் பாயிண்ட்ஸ், இல்லை இல்லைங்க வேறு மாதிரினாலும் அவங்க சொல்லலாம் கரெக்டாக தான் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது தொடர்ந்து அடுத்த வாரத்தில் வரும்பொழுது நீங்கள் டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம கண்டிப்பாக நம்ம பேசலாம். எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும், ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வதற்கும் இன்னும் அவரை கிட்டி சேருவதற்கும். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸ்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ நாம் மேஜர் கார்ட்ஸ், மைனர் கார்ட்ஸ் இது ரெண்டும் பார்த்துருக்குறோம். இதுதான் அதிகமாக நம்ம வந்து சாங்ஸில் அதை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த 12 ஸ்கேல்ஸ் அப்புறம் 12 கார்ட்ஸ் பார்த்தது போல். ஓகே. ஸோ அது இல்லாமல் மேஜர் கார்ட்ஸ், மைனர் கார்ட்ஸ் இல்லாமல் நிறையா கார்ட்ஸ் இருக்குது. இப்போ பொதுவாக ஒரு பாட்டு பாடுறப்போ கார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா நம்ம கார்ட்ஸ் தான் வாசிப்போம். அப்போ என்னென்ன கார்டெலாம் வாசிக்கலாம், எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லை வெரைட்டியாக வாசிக்கணும், எப்படி நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு எக்கச்சக்கமான கார்ட்ஸ் வந்து இருக்குது. சரியா? ஸோ நம்ம எல்லா கார்ட்ஸையும் பார்க்க போகிறதில்ல, ஆனால் ஓரளவுக்கு ஒரு சில கார்ட்ஸ் வந்து நம்ம பாடல்களில் யூஸ் பண்ணுற விஷயங்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம இந்த அதர் கார்ட்ஸில் முதலாவது பார்க்க போகிறது டிமினிஷ்ட் கார்டு. டிமினிஷ்ட் அப்படின்னா என்ன? டிமினிஷ் அப்படின்னா குறையிறது, இல்லை இறங்கிக்கிட்டு வர்றது. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம், டிமினிஷ். சரி, இப்போ டிமினிஷ் கார்டுங்கிறத எப்படி நம்ம நம்பரில் வச்சு கண்டுபிடிக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேஜர் கார்டு இருக்கு இல்லையா, சி மேஜர் கார்டு, அதோடைய 135 பார்க்குறப்ப சிஇஜி, இதுதான் சி மேஜர் கார்டு. அப்போ இதுலேருந்து நம்ம டிமினிஷ்டு கார்டை வந்து எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு நோட் இருக்கு இல்லையா, சி வந்து அப்படியே தான் இருக்கும், அதில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. அப்புறம் நெக்ஸ்ட்டு இ, அப்புறம் ஜி, இது ரெண்டையுமே ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிக்கிட்டோம், ஹாஃப் ஸ்டெப் டிமினிஷ் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு சி டிமினிஷ்டு கார்டு வந்துடும். ஸோ அப்போ இலேருந்து ஒரு ஹாஃப் ஸ்டெப் டிமினிஷ் பண்ணால் டி ஷார்ப், ஜியிலேருந்து ஒரு ஹாஃப் ஸ்டெப் டிமினிஷ் பண்ணால் எஃப் ஷார்ப். அப்போது சி ஷார்ப், டி ஷார்ப், எஃப் ஷார்ப். ஸோ எந்த 3 கீ ப்ரெஸ் பண்ணி வாசித்தோம் அப்படின்னா இது டிமினிஷ்டு கார்டு. ஓகே. அந்த டிமினிஷ்டு கார்டில் நம்ம எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, சாங்கில் நம்ம ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், நடுவில் ஃபில்லப் கார்டு மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபில்லப் கார்டு மாதிரி இல்லை பாசிங் கார்ட்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து மற்ற கார்டு மாதிரி ஈஸியாக நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அப்ரப்டாக இருக்கும். அப்போ கரெக்டான இடத்துல அப்படி லைட்டாக டச் பண்ணிட்டு போயிடுறோம். அப்போது நம்ம இந்த டிமினிஷ்லாம் யூஸ் பண்ணால் நமக்கு நல்ல
என்ன சொல்கிறது, கரெக்டாக அது யூஸ் பண்ண தெரியணும். அந்த வார்த்தை வந்து என்ன சொல்கிறது, நல்லா வந்து கரெக்டான இடத்துல எவ்வளோ சவுண்டோட இல்லை எவ்வளோ நேரம் ப்ரெஸ் பண்ணணும், இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணும் பொழுது கரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், டிமினிஷ்டு கார்டு வந்து யூஸ் பண்ணலாம். நான் ப்ளே பண்ணும்பொழுது அதிகமாக இல்லை, 100% நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆனால் ஒரு சிலர் யூஸ் பண்ணுறதையும் நான் பார்த்துருக்கேன் கீபோர்டிஸ்ட். ஓகே, ஸோ அப்போ பட் ஞானமாக நம்ம கரெக்டாக எங்கே பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதை கொஞ்சம் நம்ம இதாக தான் நம்ம டாக்டிஸாக தான் நம்ம யூஸ் பண்ணணும், கொஞ்சம் நேக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னால். ஓகே, ஸோ அப்போது சி டிமினிஷ்ட் அப்படின்னு சொல்லும்போது எப்படி நம்ம மேஜர் 12 மைனர் 12 பார்க்குறோமோ, டிமினிஷ்ட்னு சொல்லும் பொழுதும் 12 நோட்ஸுக்கு 12 டிமினிஷ்டு கார்டு. ஓகே, ஆனால் டிமினிஷ்டு கார்டில் மேஜர் டிமினிஷ்ட் மைனர் டிமினிஷ்ட் அந்த மாதிரி கிடையாது. ஆனால் வேறு மாதிரி டிமினிஷ்ட் இருக்குது, ஹாஃப் டிமினிஷ்ட் இது போல் சிலது இருக்கும். ஆனால் அந்த மாதிரி கேட்டகரியில் வராது. சரி, ஸோ அப்போ மேஜர்லேருந்து பார்க்குறப்போ நமக்கு 2வது நோட்டையும் 3வது நோட், அதாவது இ அண்ட் ஜி, அது ரெண்டையுமே ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிக்கிட்டோம்னா நமக்கு சி டிமினிஷ்ட் வந்துடும். ஆனால் இதுவே மைனர்லேருந்து நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ மைனர் இருக்கு இல்லையா, மைனர் வந்து பார்த்தீங்கன்னா சி இ ஃப்ளாட் ஜி தான் மைனர் நோட். அப்போ மைனர்லேருந்து நம்ம டிமினிஷ்ட் பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு நோட்டு அடுத்த நோட்டு சி இ ஃப்ளாட், இது ரெண்டையுமே அப்படியே தான் இருக்கும், எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ இ ஃப்ளாட் ஒரு டி ஷார்ப் இல்லையா, அப்போ ஜியை மட்டும் கடைசி நோட்டை மட்டும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சி டிமினிஷ்ட் வந்துடும். அப்போ டிமினிஷ்டு கார்டுக்கு நம்ம மைனர் கார்ட்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது கடைசி நோட்டை மட்டும் 3வதாக இருக்கிற மைனர் கார்டில் 3வதாக வர நோட்டை மட்டும் என்ன பண்ணலாம், ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிக்கிட்டா நமக்கு அதோட டிமினிஷ்ட் வந்துடும். இப்போ சி மைனர்லேருந்து நம்ம இந்த போடும்பொழுது சி மைனர் டிமினிஷ்ட் வரும். அப்போ டி மேஜர் சி மைனர் டிமினிஷ்டுங்கிறேன், சி மைனர்லேருந்து நம்ம பார்க்கும்பொழுது சி டிமினிஷ்ட். இப்போ டி மேஜர் டி மைனர் அதுலேருந்து நம்ம இந்த ஹாஃப் ஸ்டெப்பை குறைக்கும் பொழுது நமக்கு டி டிமினிஷ்ட் வரும். ஓகேவா, ஸோ இப்போ டி டிமினிஷ்ட் பாருங்கள். இப்போ டி மேஜர்லேருந்து பார்த்தோம்னா 3டையும் ஹாஃப் ஸ்டெப் குறைக்கணும், அதாவது தேர்ட் நோட் 5th நோட் 135 ஃபார்முலாவில். அப்போது டி அப்படியே தான் இருக்கும், எஃப் ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப் குறைச்சா எஃப், ஏலேருந்து ஹாஃப் ஸ்டெப் குறைச்சா ஜி ஷார்ப் ஆர் ஏ ஃப்ளாட். ஸோ அப்போது டி டிமினிஷ்ட் நமக்கு வேணும்னா டி மேஜரில் கடைசி 2 நோட்டையும் ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிடணும். ஆனால் நமக்கு மைனரில் தான் ஈஸியாகனால மைனரில் பார்க்கும்பொழுது டியும் எஃப் அப்படியே தான் இருக்கும், கடைசி நோட்டை மட்டும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிக்கிட்டோன்னா நமக்கு டி டிமினிஷ்ட் வந்துடும். இதே போல் தான் எல்லா டிமினிஷ்டு கார்டும். ஓகே, டிமினிஷ்ட் அப்படின்னா குறையிறது. எப்படி குறையிறது அப்படின்னா நமக்கு வந்து இப்போ சி டிமினிஷ்டு நோட்ஸ் அப்படிங்க சொல்லும் பொழுது சி மேஜர்லேருந்து பார்க்குறப்போ சிஇஜி தான் சி மேஜர் கார்டு, இ அண்ட் ஜி இது ரெண்டையும் ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிக்கிட்டோன்னா சி டிமினிஷ்டு வந்துடும். ஓகே, ஸோ ஆனால் மைனரில் சி இ ஃப்ளாட் ஜி அப்படிங்கிறப்போ சி இ ஃப்ளாட்டை அப்படியே வச்சுக்கிட்டு ஜியை மட்டும் குறைச்சோன்னா ஹாஃப் ஸ்டெப் குறைச்சா சி டிமினிஷ்டு வந்துடும். அதே போல் தான் டி டிமினிஷ்டுக்கும் அதே போல் தான் எல்லா டிமினிஷ்டு கார்டுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா சி டிமினிஷ்ட் சி டி ஷார்ப் எஃப் ஷார்ப், டி டிமினிஷ்டுக்கு டிஎஃப் ஜி ஷார்ப், இ டிமினிஷ்டுக்கு இ ஜி ஏ ஷார்ப். ஸோ மைனர் கார்டு அப்படி நம்ம எழுதிட்டு கடைசி நோட்டை மட்டும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதோட டிமினிஷ்டு வந்துடும். அடுத்து ஆக்மெண்டட் கார்டு, ஆக்மெண்டட். ஸோ டிமினிஷ்ட் அப்படின்னா மைனஸ் பண்ணணும், ஆக்மெண்டட் அப்படின்னா ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, ஆட் பண்ணுறது. ஓகே, ஸோ இது என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னா இப்போ சி மேஜர் கார்டு இருக்கா, சிஇஜி இதுதான் சி மேஜர் கார்டு. இதில் நம்ம சி ஆக்மெண்டட் கார்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபஸ்ட்டு நோட்டும் அப்படியே தான் இருக்கும், சி அப்படியே தான் இருக்கும், இ அப்படியே தான் இருக்கும், கடைசி நோட் மட்டும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் கூட்டிக்கணும், இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போது ஜியிலேருந்து ஒரு ஹாஃப் ஸ்டெப் ஆட் பண்ணோம்னா ஜி ஷார்ப் வரும், ஜி ஷார்ப் ஆர் ஏ ஃப்ளாட். ஸோ அப்போ சி ஆக்மெண்டட் கார்டு அப்படின்னா சிஇ ஜி ஷார்ப்பை நம்ம சேர்த்து பிடிப்போம். ஆனால் மைனரில் பார்க்கும்போது நமக்கு 2 மாத்திரமா இருக்கும். ஸோ அப்போ மேஜர்லேயே பார்த்துலாம். நமக்கு டிமினிஷ்ட் பார்க்குறப்போ மைனர்லேருந்து பார்த்தா ஈஸி, ஆக்மெண்டட் பார்க்குறப்போ நம்ம மேஜர்லேருந்து பார்த்தா ஈஸி, கடைசி ஒன்றை மட்டும் மாற்றினா போகும். சரியா? ஸோ அதே போல் டி ஆக்மெண்டடுக்கு டி மேஜர் டி எஃப் ஷார்ப் ஏ, அதில் டி எஃப் ஷார்ப் அப்படியே தான் இருக்கும், கடைசி ஏலேருந்து ஒரு ஹாஃப் ஸ்டெப் கூட்டிட்டா ஏ ஷார்ப் ஆர் பி ஃப்ளாட். ஸோ அதான் டி ஆக்மெண்டட் கார்டு. ஸோ அப்போ எல்லா ஆக்மெண்டட் பார்க்குறப்போ ஆக்மெண்டடுக்கு மேஜர் கார்டு எழுதிட்டு மேஜர் கார்டில் 3வதாக வர நோட்டை ஒரு ஹாஃப் ஸ்டெப் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதோட ஆக்மெண்டட் கார்டு கிடச்சிரும். சரியா? ஸோ அதே போல் ஆக்மெண்டட் கார்டு நம்ம எங்கே யூஸ் பண்ணோம், இதுவும் நமக்கு பாசிங் கார்ட்ஸ் போல் தான் ஒரு பிரிட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணோம். இது கொஞ்சம் நிறையா யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன், ஆனால் நான் வந்து இதுவும் யூஸ் பண்ணதில்லை. ஏன் அப்படின்னா
ஸோ அதையும் சொல்லிடுறேன், ஏன் யூஸ் பண்ணலன்றதை சொல்லிடுறேன். ஸோ இந்த நிறைய டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் நான் நிறைய யூஸ் பண்ணதில்லை. ஏன்னா நிறையா நேரம் நான் கீபோர்டு வாசிக்கிறப்போ பாடிட்டே தான் வாசிப்பேன். ஒன்று நான் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு ராகமாக பாடுறதுனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாடிட்டேனால, இல்லை மற்ற நேரம் அந்த பாடல்களில் என்ன சொல்கிறது, பாடல் ஆராதனையை லீட் பண்ணுறதுனால பாடிக்கிட்டே கீபோர்டு வாசிக்கிறதுனாலையும் ரொம்ப நான் கார்டில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் எல்லாம். அதனால தான் நான் வந்து வாசிக்கலை. சரியா, ரெண்டுமே டிமினிஷ்டு ஆகுமெண்டடு, நமக்கு என்ன டைம் வேணும். ஆனால் கீபோர்டிஸ்ட்டாக நம்ம இருக்கும்போது நம்ம எல்லா கார்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நம்ம நல்லா டைம் இருக்கும். அதாவது மற்ற வேலை இப்போ பாட்டு பாடுறது அது மாதிரி இல்லாமல் கீபோர்ட் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்பொழுது நம்ம எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரியா, ஸோ நான் நிறைய பேர் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கிறேன். டிமினிஷ்டு ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஆகுமெண்டட் கொஞ்சம் ஓரளவுக்கு டிமினிஷ்டை விட அதிகமாகவே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு பிரிட்ஜ் மாதிரி. அதை நம்ம சாங்ஸ் போகும்பொழுது நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சரியா, ஓகே. ஸோ அப்போது ஆகுமெண்டட், அப்போ டிமினிஷ்டு 12 டிமினிஷ் இருக்கும், சி டிமினிஷ், சி ஷார்ப் டிமினிஷ், அதே போல் 12. அதே போல் ஆகுமெண்டடும் 12 நோட்ஸுக்குமே வரும். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு இப்போ சி மேஜருக்குள்ளேயே இப்போ சி மேஜர் இருக்கு, பட் இதுக்கு முன்னாடி ஒன்று காமிச்சிங்களா, அதை மட்டும் ஒரே நிமிஷம் காமிங்களேன். ஓகே சார். ஓகே, மாற்றி எழுதிட்டேண்ணா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ சி மேஜர் கார்டு நம்ம பார்த்துருக்கோம், சிஇஜி. நிறைய என்ன நம்ம பார்ப்போம், 7th கார்டு, 6th கார்டு, 9th கார்டு, இது போல் நிறையா டேர்ம்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அப்போது நமக்கு வந்து டவுட் இருக்கும், எப்படி இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, இல்லை என்ன கேல்குலேஷன், எப்படி இந்த 7th 8th 9th 10th 11thலாம் போயிட்டே இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு இது இருக்கும். பட் பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் பேட்டர்ன் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இப்போ இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, 7th கார்டு, 6th கார்டு, 5th, சஸ்பெண்டட் 2, சஸ்பெண்டட் 4, add 9. இப்போ என்ன நம்பர் வந்துருக்குன்னா 2 4 5 6 7 9, இதெல்லாம் நம்பரில் இருக்கு இல்லையா. இந்த நம்பர் எந்த நம்பரு அப்படின்னா நம்ம அதை புரிஞ்சுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம எந்த கார்டுக்கு வேணால் நம்ம 7th 5thலாம் ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த நம்பர் என்ன நம்பர் அப்படின்னா ஒரு ஸ்கேலில் நோட் சீக்வன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ சி மேஜர் ஸ்கேல் எடுத்துட்டிங்கன்னா சிடிஎஃப்ஜி ஏபிசி, இதுதான் சி மேஜர் ஸ்கேல். அப்படியே அடுத்த ஆக்டேவில் கண்டினியூ ஆகும், சிடிஎஃப்ஜி ஏபிசி, அப்படியே டிஎஃப்ஜி ஏபிசி, அப்படி திரும்ப திரும்ப அடுத்த ஆக்டேவுக்கு போயிட்டே இருக்கும். அப்போது சி தான் 1, ஜஸ்ட்டு வந்து சீரீஸ் நம்பர் தான், சீக்வன்ஸ் நம்பர் எதுனா போதும். பார்த்தீங்கன்னா C1 D2 E3 F4 G5 A6 B7 C8 D9, அப்புறம் 10 11 12 அப்படியே போயிட்டே இருக்கும். சரி, இப்போது 7th சி மேஜர் 7th அப்படின்னு கார்டு வாசிப்போம், பார்ப்போம். சி மேஜர் 7th, சி மேஜர் 7th என்ன, நமக்கு ஏற்கனவே சி மேஜர் கார்டு தெரியும். சி மேஜர்னா என்ன, சிஇஜி, இது 3, சாரி. ஸோ இது 3ஐயும் ப்ரெஸ் பண்ணோம்னா சி மேஜர் கார்டு. 7th கார்டு அப்படின்னா சி மேஜர் 7th, சி மேஜர் கார்டு வாசிட்டு அதோட 7th கூட்டிக்கணும். பார்த்தீங்கன்னா 7ல் என்ன இருக்குது, பி இருக்கா. அப்போது சிஇஜிபி, இது 4ஐயும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி வாசிச்சோன்னா இது சி மேஜர் 7th. ஓகேவா, ஸோ ரொம்ப ஈஸி. அடுத்து சி மேஜர் 6th அப்படின்னா நமக்கு சி மேஜர் தெரியும், சிஇஜி, இது 3 தான் சி மேஜர், அதோட 6th நோட்டை ஆட் பண்ணிக்கணும். 6வது நோட் என்ன, ஏ. அப்போது சிஇஜிஏ, இந்த 4ஐயும் ப்ரெஸ் பண்ணும்பொழுது நமக்கு சி மேஜர் 6th கார்டு வரும். அடுத்து 5th கார்டு, 5th இது வந்து பவர் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கிட்டாரில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போது சியும் ஜியும் மட்டும் 1 5 மட்டும் அவங்க கிட்டாரில் வாட்சி இது பவர் கார்டு அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ சி 5th சொன்னால் இல்லை பவர் கார்டு, ஸோ வாட் எவர் சொன்னால் சியும் 5th மட்டும், அதாவது 1 5th மட்டும், சியும் ஜியும் மட்டும் ப்ரெஸ் பண்ணுறாங்க. அடுத்து சஸ்பெண்டட் 4, C-sus4 அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம், C-sus4. C-sus4 அப்படின்னா 4 இருக்கு இல்லையா, 4. ஸோ நம்ம யூஸ்வலாக மேஜர் கார்டில் 1 3 5 அப்படி தான் பார்த்துருப்போம். சிஇஜி 1 3 5க்கு பதிலாக 1 4 5, அதான் sus4 அப்படின்னா 3க்கு பதிலாக 4. அப்போ 4ல் என்ன இருக்குது, எஃப் தான் இருக்குது. அப்போ சிஎஃப்ஜி, சிஇஜிக்கு பதிலாக சிஎஃப்ஜி அப்படின்னு பிடிச்சோம்னா C-sus4. அடுத்து C-sus2, சஸ்பெண்டட் 2. ஸோ இந்த கார்டு நமக்கு 2னா என்ன, 2ல் டி இருக்குது, அப்போ 3க்கு பதிலாக 2, அப்போது சிடிஜி, இது 3ஐயும் ப்ரெஸ் பண்ணும்பொழுது C-sus2. அடுத்து பார்த்தீங்கன்னா
சி ஆட் 9 ஒரு கார்டு இருக்குது. சி ஆட் 9. சி ஆட் 9னா என்னென்னா 9 ஆட் பண்ணிக்க, அவ்வளோதான். ஸோ 9ல் என்ன இருக்குது? டி தான் இருக்குது. 9ல் டி இருக்குது. அப்போது சி இ ஜி அந்த மேஜர் கார்டை வாசிட்டு டி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் சி ஆட் 9. ஸோ அப்போ நமக்கு 9 பிடிக்கிறதுக்கு ரொம்ப தள்ளி போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கார்டு இன்வர்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படின்னா என்னென்னா அந்த டியை வாசிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ரெண்டாவது டி இருக்கு பதிலாக அதை கூட வாசிக்கலாம். அப்போது சிடிஇஜி அப்படி வரும். சிடிஇ மூணையும் வரிசையாக 1 2 3 நோட்ஸ் அப்படியே வரிசையாக அழுத்திக்கிட்டு ஜி ஆட் பண்ணிட்டோம்னா சி ஆட் 9. ஓகே. ஸோ அப்போ இது எல்லாமே இந்த நம்பர் எல்லாமே நம்ம ஸ்கேலில் இருக்கிற அந்த நோட் சீக்வன்ஸ் நம்பர் தான். ஸோ அதான் நமக்கு ஓரளவுக்கு மைண்டில் இருந்துச்சுன்னாவே நம்ம எப்போ வேணாலும் எந்த 7th மைனர் 7th எது வேணாலும் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த கார்டு எங்கே யூஸ் பண்ணுறோம், எங்கே யூஸ் பண்ணுங்கிறது சாங்கோடைய நோட்ஸை பொறுத்து தான். அதுவும் நம்ம சாங் போகும்பொழுது பார்ப்போம். சரியா? ஓகே. ஸோ நம்ம ஒரு வீடியோ கூட நம்ம பார்த்துடலாம். ஸோ அப்படியே இருங்க. இப்போ சி மேஜர் கார்டு எடுத்துக்குவோமே. சிஇஜி சி மேஜர் கார்டு. அப்போது இந்த டிமினிஷ்ட் கார்டு அப்படின்னு சொல்லும் பொழுது 12 ஸ்கேல் இருக்கிறது போல் 12 டிமினிஷ்ட் கார்டு. எப்படி மேஜர் கார்டு நம்ம எல்லாத்துக்கும் 12 ஸ்கேல் பார்த்தோமோ, எப்படி 12 நோட்ஸுக்கும் பார்த்தோமோ, அதே போல் மைனர் கார்டு எப்படி மைனர் கார்டு எப்படி 12 நோட்ஸுக்கும் பார்த்தோமோ, அதே போல் டிமினிஷ்ட் கார்டும் 12 கார்ட்ஸுக்கு இருக்குது. ஆனால் மேஜர் டிமினிஸ்ட்டு மைனர் டிமினிஸ்ட்டு அந்த மாதிரி பார்க்க போதில்லை. 12 நோட்ஸுக்கும் டிமினிஸ்ட்டு உண்டு. சரி, டிமினிஷ்ட் கார்டு வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த நோட்ஸ் எப்படி வாசிக்கிறது அப்படின்னா, இப்போ சி மேஜர் கார்டு இருக்கு இல்லையா, சிஇஜி இது சி மேஜர் கார்டு. இதுல இருந்து நம்ம டிமினிஷ் பண்ண போறோம். எதை டிமினிஷ் பண்ண போறோம்னா, இந்த சி அப்படியே தான் இருக்கும், இந்த இ இந்த ஜி இந்த 2 நோட்டையும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் நம்ம டிமினிஷ் பண்ணிக்கிட்டோம், குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா, மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சி டிமினிஷ்டு வந்துடும். இப்போ இங்கே இ இருக்கா, இக்கு பதிலாக ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சா இ ஃபிளாட். ஜி இருக்கு, ஜிக்கு பதிலாக ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சா ஜி ஃபிளாட். இங்கே இது டி ஷார்ப் ஆர் இ ஃபிளாட், எஃப் ஷார்ப் ஆர் ஜி ஃபிளாட். அப்போ சி டி ஷார்ப் எஃப் ஷார்ப். இதுதான் டிமினிஷ்டு கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன டிமினிஷ் ஆகுது. இப்போ சி மைனர்ல நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஏன்னா நம்ம சி மைனருக்கு ஏற்கனவே இ ஃபிளாட் வருது இல்லையா. அப்போ நம்ம லாஸ்ட் 5th நோட் இந்த ஜி நோட்டை மட்டும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிட்டா சி டிமினிஷ்டு வந்துடும். ஸோ நம்ம மேஜர் ஆர் மைனர் எப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனர்லேருந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு கீ தான் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ சி மைனர் ஜஸ்ட் ஜிக்கு பதிலாக ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சா சி டிமினிஷ்டு. இதே போல தான் எல்லா கார்டுக்கும். இது டி டிமினிஷ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது டி மேஜர், இது டி மைனர். ஸோ டி மைனர் ஈஸியாகனால டி எஃப் அப்படியே வச்சுக்கலாம். இந்த ஏ நோட்டுக்கு பதிலாக ஒரு ஹாஃப் ஸ்டெப் மைனஸ் பண்ண ஏ ஃபிளாட் ஆர் ஜி ஷார்ப், டி டிமினிஷ்ட். அதே போல இ டிமினிஷ்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது இது இ மேஜர், இது இ மைனர், இ ஜி பி. பில இருந்து ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சா பி ஃபிளாட் ஆர் ஏ ஷார்ப், இது இ டிமினிஷ்ட். அதே போல எஃப் டிமினிஷ்ட் சொல்லும் பொழுது எஃப் மைனர் கார்ட், எஃப் ஏ ஃபிளாட் சி, சிக்கு பதிலாக ஹாஃப் ஸ்டெப் குறைச்சா பி, எஃப் டிமினிஷ்ட். அதே போல ஜி டிமினிஷ்ட் அப்படின்னு சொல்லும்போது இது ஜி மைனர், ஜி பி ஃபிளாட் டி, ஜி மைனர். டில இருந்து ஹாஃப் ஸ்டெப் குறைச்சா டி ஃபிளாட் ஆர் சி ஷார்ப், ஜி டிமினிஷ்ட். ஸோ அதே போல தான் ஏ டிமினிஷ்ட், பி டிமினிஷ்ட், சி ஷார்ப் டிமினிஷ்ட். அதே போல 12 நோட்ஸுக்குமே வரும். இது வந்து டிமினிஷ்ட் கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே போல இன்னொன்று யூஸ் பண்ணுவோம், ஆக்மெண்டட் கார்ட்ஸ். ஆக்மெண்டட் கார்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம டிமினிஷ்க்கு குறைச்சிக்கிறது போல ஆக்மெண்டட்க்கு கொஞ்சம் கூட்டிக்கணும், ப்ளஸ். அதனால தான் நம்ம வந்து சில சிம்பிள் கார்ட் சிம்பிள் பார்க்குறப்போ சில இடத்துல போடும்போது ப்ளஸ் சிம்பிள் போடுவாங்க. அப்போ ப்ளஸ் சிம்பிள் ஆக்மெண்டட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். டிமினிஷ்னா குறைக்கிறது, ஆக்மெண்டட்னா ஜஸ்ட் கூட்டணும். இப்போ நம்ம எப்படி அந்த நோட்டை ஆட் பண்ணுறது ஆக்மெண்டட் கார்டு. இப்போ சி மேஜர் கார்டு எடுத்துக்கலாம். சி மேஜர் கார்டு எடுத்துக்குவோம். சிஇஜி, இந்த ஜிக்கு பதிலாக ஜி ஷார்ப் ஆர் ஏ ஃபிளாட், இது சி ஆகுமெண்டட். ஸோ சிஇஜி சி மேஜர். லாஸ்ட்ல 5th நோட்டுக்கு பதிலாக ஜிக்கு பதிலாக ஒரு ஹாஃப் ஸ்டெப் கூட்டிக்கணும். ஸோ டிமினிஷ்ல ஹாஃப் ஸ்டெப் குறைச்சோம், ஆக்மெண்டட்ல ஒரு ஹாஃப் ஸ்டெப் கூட்டணும். ஓகே. ஸோ இப்போ வந்து
நம்ம டிமினிஷ்டு பார்க்குறப்போ நமக்கு மைனர்லேருந்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு இல்லையா? ஆனால் ஆக்மெண்டட் பார்க்கும்பொழுது நமக்கு மேஜர்லேருந்து தான் ஈஸி. ஏன்னா மேஜர்லேருந்து தான் ஜஸ்ட் ஒரு நோட் ஆட் பண்ணுறோம். இப்போ மைனர்லேருந்து என்ன பண்ணணும், இங்கே இ மாற்றணும், இங்கே ஜி மாற்றணும், ரெண்டு மாற்றணும். இங்கே ஒரு ஹாஃப் ஸ்டெப், இங்கே ஒரு ஹாஃப் ஸ்டெப். ஸோ இது பார்த்தீங்கன்னா வைஸ் வருஷா மாதிரி இருக்கும், அப்படியே மாறுற மாதிரி இருக்கும். மேஜரில் டிமினிஷ்டு கார்டு பார்க்குறப்ப எப்படி இருந்தது, சி மேஜர். மேஜர்லேருந்து டிமினிஷ் பார்க்குறப்ப ரெண்டு கீக்கு 2க்கும் 3க்கும் ஹாஃப் ஸ்டெப் குறைக்கணும், சரியா? ஆனால் மைனர்லேருந்து பார்க்குறப்போ ஒரு கீக்கு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சோம், டிமினிஷ்ட் வந்துடுது. ஆக்மெண்டடுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. சி மேஜர்ல இருந்து ஜஸ்ட் கடைசி ஒரு ஹாஃப் ஸ்டெப் கூட்டிக்கிட்டா ஆகுமெண்ட். ஆனால் மைனர்ல இருந்து பார்க்குறப்ப இங்கே ஒரு ஹாஃப் ஸ்டெப் கூட்டும், இங்கே ஒரு ஹாஃப் ஸ்டெப் கூட்டும். அப்போ டிமினிஷ்ட் அப்படின்னா டிமினிஷ் ஆகணும். ரெண்டு நோட்டை வந்து டிமினிஷ் பண்றோம், குறைக்கிறோம், மைனஸ் பண்றோம். ஆக்மெண்டட்னா பிளஸ் பண்றோம். அதே போல டி ஆக்மெண்டட் கார்டு பார்க்கும் பொழுது இது டி மேஜர் கார்டு, டி எஃப் ஷார்ப் ஏ. ஏல இருந்து ஒரு ஹாஃப் ஸ்டெப் கூட்டிக்கணும், அப்போ ஏ ஷார்ப் ஆர் பி ஃபிளாட், டி ஆக்மெண்டட். அதே போல் இ மேஜர் கார்டு இ ஜி ஷார்ப் பி. ஆக்மெண்டட் கார்டுனா பில இருந்து ஒரு ஹாஃப் ஸ்டெப் கூட்டிக்கிட்டா சி, அப்போ இ ஆக்மெண்டட். எஃப் ஆக்மெண்டட், எஃப் ஆக்மெண்டட் கார்டு, எஃப் மேஜர் கார்டு, எஃப் ஏ சி. சில இருந்து ஹாஃப் ஸ்டெப் கூட்டினா சி ஷார்ப் ஆர் டி ஃபிளாட், அப்போ எஃப் ஏ சி ஷார்ப் ஆர் டி ஃபிளாட். இது எஃப் ஆக்மெண்டட். அதே போல ஜி ஆக்மெண்டட், ஜி மேஜர், ஜி பி டி. டில இருந்து ஒரு ஹாஃப் ஸ்டெப் கூட்டிக்கிட்டா டி ஷார்ப் ஆர் இ ஃபிளாட், ஜி ஆக்மெண்டட். அதே போல தான் ஏ மேஜர், பி மேஜருக்கு ஷார்ப்புக்கு எல்லாருக்குமே ஜஸ்ட் லாஸ்ட் நோட்டு ஒன்று ஹாஃப் ஸ்டெப் கூட்டிட்டோம்னா ஆக்மெண்டட் நமக்கு கிடைச்சிடும். ஓகே, இந்த டிமினிஷ்டு ஆக்மெண்டட் இந்த கார்ட்ஸ் எல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம்? இது வந்து நம்ம நார்மலாக மற்ற இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் இந்த டிமினிஷ்டு ஆக்மெண்டட் அதிகமாக நம்ம வந்து பாசிங் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் நடுவில் ஒரு ரெண்டு ஸ்டாண்ட்ஸ், வார்த்தைக்கு ரெண்டு லைனுக்கு நடுவில், ரெண்டு வேர்டுக்கு நடுவில், அந்த மாதிரி பாசிங் கார்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஒரு சில நேரத்தில் நடுவில் சாங்ஸ்லையுமே யூஸ் பண்ணுறது உண்டு, ஆனால் ரொம்ப கம்மி. அப்போ அதிகமாக எங்கே இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாசிங் கார்ட்ஸாக அந்த மாதிரி இடத்துல தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா மற்ற கார்ட்ஸ் மாதிரி இது இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ பாட் நடுவில் இது யூஸ் பண்ணக்கூடாதா இல்லை வராதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து எங்கே வேணால் அப்ளை பண்ணலாம், ஜஸ்ட் அந்த கான்டெக்ஸ்டோட பொருந்தணும். சரி, ஓகே. இந்த டிமினிஷ்னா மைனஸ் பண்ணணும், குறைக்கணும். ஆக்மெண்டட்னா ப்ளஸ் பண்ணணும். இந்த கார்டுக்கும் வாசிச்சு பாருங்கள். ஓகே, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கார்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். நார்மலாக நம்ம கார்ட்ஸ் பார்க்கும் பொழுது 7th கார்டு பார்த்துருப்போம், 6th கார்டு பார்த்துருப்போம், அப்புறம் 9, 10 இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து பார்த்துருப்போம். ஆட் 9 இருக்கும், அதே போல் +2, +4 இருக்கும். இந்த மாதிரி நிறையா பார்க்கும்போது என்ன இது சிம்பிளாக போட்டோம்னா ஒன்றும் புரியலையேன்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து பேசிக்காக புரிஞ்சுக்க வேண்டியது நோட் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கார்ட்ஸ்லாம் ஈஸியாக வாசிச்சிடலாம். நோட் நம்பர்ஸ்னால் என்ன, சி மேஜர் ஸ்கேல் இருக்கு இல்லையா, C1, D2, E3, F4, G5, A6, B7, C8, அப்புறம் 9, 10, 11, 12 அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த நம்பரை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த கார்ட்ஸ் எல்லாம் போட்டுடலாம். 7th கார்டு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, 7th கார்டு. 7th கார்டுனா என்ன? நான் நம்பர் சொன்னது போல் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ நார்மலாக சி மேஜர்னா இப்படி பிடிப்போம். சி மேஜர் 7th அப்படின்னா 7th நோட்டை சேர்த்து வாசிக்கணும். 7th நோட்னா என்ன, 1, 2, 3, 4, 5, 6, 7. பி தான் 7. அப்போ சி மேஜர் இந்த பியை சேர்த்து வாசிச்சா சி மேஜர் 7th. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தானே, கஷ்டமாவா இருக்கு? இல்லை, 7th நோட்டை சேர்த்துக்கணும், அவ்வளோதான். ஓகே, அடுத்து இப்போ 6th பார்த்துருப்போம், C6 அப்படின்னு பார்த்துருப்போம். 6th என்ன, 6th நோட்டை நம்ம வாசிக்கணும், அவ்வளோதான். இப்போ CEG இருக்கு. 6th நோட்னா என்ன, G தான் 5, A6, B7, அப்போ A தான் 6, அப்போ C மேஜர் A ஆட் பண்ணிக்கணும். C6th, இது C6th. அதே போல் C5th யூஸ் பண்ணுவாங்க சில இடத்துல. C5th யூஸ் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே மட்டும் இந்த 3 வாசிக்காம 1, 5 மட்டும் அப்படி வாசிக்கிறப்ப C5th யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வாசிச்சு கூட C5th வாசிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ கார்டு எல்லாமே இம்ப்ரோவைசேஷன் தான். ஸோ அதனால நம்ம வந்து வாசிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ஸோ C மேஜர், C5th. ஓகே, ஸோ இது 5 வரைக்கும் பார்த்துட்டோமா? இப்போ C4th, C2 அப்படி மாதிரி இருக்கான்னா அந்த மாதிரி இல்லை. 6th, 5th வரைக்கும் தான் அந்த மாதிரி இருக்கு. 4, 2 அதுக்கு எப்படி இருக்குன்னா அங்கே தான் சஸ்பெண்டட் கார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். சஸ் கார்டு அதாவது சஸ்பெண்டட் கார்டு அப்படின்னா என்ன? இப்போ சி மேஜர் வாசிக்கணும் இல்லையா, சஸ்பெண்டட் கார்டில் 2 பார்ப்போம், sus4, sus2. sus4னா என்ன, 1, 3, 5.
இதுதான் இருக்குல்ல 135. இந்த 3க்கு பதிலாக 4 145 இப்படி வாசிச்சா sus4 145 sus4. அதே நேரத்தில் 125 வாசிச்சா 125 cdg இது c sus2. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். c sus4னா 4 நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும், 4th நோட். sus2னா செகண்ட். ஆனால் என்னன்னா இந்த ஈயை வாசிக்க மாட்டோம், ஈலேருந்து கையை எடுத்துட்டு தான் வாசிப்போம். இப்போ சி மேஜர் 7th எப்படி வாசிச்சோம், சிஜி அதோட நம்ம 7th நோட் ஆட் பண்ணிக்கிட்டோம். சி 6th என்ன பண்ணோம், சிஜி அதோட நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் sus4 அப்படி இல்லை, சிஇஎஃப்ஜி அப்படி வாசிக்கிறது இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், சிஇ பதில் இ எடுத்துட்டு எஃப்ஜி. அதே போல சி sus2 125. ஓகே, அதே போல add 9 அப்படி சில கார்டு பார்ப்போம். add 9 அதான add 9 9th நோட்டை ஆட் பண்ணிக்க, அதுதான் add 9. ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. சரி, 9th நோட்னா என்ன, 1 2 3 4 5 6 7 8 9 டி தான் 9 இல்லையா? அப்போ சி மேஜர் வாசிட்டு அதோட 9th நோட்டை ஆட் பண்ணிக்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டி அவ்வளோ தூரம் வாசி கஷ்டமா இருக்கே அப்படின்னா நான் என்ன சொல்ல போல கார்டு இன்வர்ஷன் நம்ம பார்த்தேன் இல்லையா, அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த டி பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த டி கூட வாசிக்கலாம். அப்போ சிஜிங்கிறது சிடிஜிஏ add 9. ஓகே, அப்போ 9th நோட்டை ஆட் பண்ணிக்க. சில பேர் 10th 11th 12th அப்படின்வாங்க. அப்படிங்கிற பட்ஜெட் 10 11 12 இது எவ்வளோ பயங்கரமான கார்டாக இருக்கும் போலே. ஒன்றும் இல்லை, 10 அப்படின்னா என்ன, இது 1 2 3 4 5 6 7 8 சி தான் 8ஆ, டி தான் 9. 10ன்னா E10 F11 G12 அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதுதான். ஜஸ்ட் அப்போ அந்த கே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டு 10 11 12 பயங்கரமான கார்டு சொல்லிக்க வேண்டியதுதான். ஜஸ்ட் நமக்கு நோட்டோடைய அந்த என்ன சொல்றது, ஒரு நோட் ஆட் ஆகும் பொழுதோ இல்லை பொசிஷன் மாறும் பொழுதோ அந்த பேஸு ஷார்ப் மாறுறப்ப டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்கும். மற்றபடி அந்த நம்பரை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த நோட் நம்பரை புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா கார்டு நம்பர் எழுதிடலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இப்போ இந்த சி மேஜரை வச்சு நம்ம வந்து எல்லாமே பார்க்கலாம். சி மேஜர், சி டிமினிஷ்டு, சி ஆக்மெண்டட், சி மேஜர் கார்ட், சி மேஜர் 7th, சி 6th, சி 5th, சி sus4, சி sus2, சி add 9. ஓகே, ஸோ இது மாதிரி தான் இன்னும் எல்லா கார்டுமே. நீங்கள் வேற கார்டு கூட நீங்கள் பார்த்தா கூட, புதுசாக பார்த்தா கூட அங்கே என்ன சொல்லிக்கின்றதை பார்த்தீங்க, நம்பரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அசைன்மெண்ட் வந்து இந்த டிமினிஷ்டு கார்டு இருக்கு இல்லையா, டிமினிஷ்டு ஆகுமெண்டட் மட்டும், மற்றது எழுதிக்கோங்க. ஸோ எழுதி அனுப்புது ரைட்டிங் அசைன்மெண்ட் 12 டிமினிஷ்டு கார்டு 12 ஆகுமெண்டட் கார்டு ரெண்டையும் டேபிள் மாதிரி போட்டு எழுதிடுங்க. எழுதி ஃபோட்டோ எடுத்து எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. வாசிக்கிறது வந்து டிமினிஷ்டு கார்டு இருக்கு இல்லையா, ஸோ சி டிமினிஷ்ட், டி டிமினிஷ்ட், அது போல் எல்லா கார்டும். அதே போல் ஆகுமெண்டடும் வாசித்து வீடியோ எடுத்து குரூப்பில் அனுப்பிடுங்க. சரியா? ஓகே, ஸோ டிமினிஷ்ட் வாசிக்கிறப்ப நீங்கள் எதுவும் போட்டோ இல்லை எதுவும் போடாமையோ, ஸோ ஆஸ் யுவர் விஷ் நீங்கள் வந்து வாசித்து அனுப்புங்க. ஸோ அதே போல் சவுண்டு மேட்ச் அசைன்மெண்ட் இருக்கும். நம்ம இந்த 3 நோட்ஸில் சிடிஇ டிஇஎஃப் இஎஃப்ஜி எஃப்ஜிஏ 4 பார்த்தோம் நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் அடுத்த 3 இருக்கும், அதாவது ஜிஏபி ஏபிசி அந்த மாதிரி ஒரு 15 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் குரூப்பில் நான் நாளைக்கு அப்டேட் பண்ணிடுறேன். அப்போது சவுண்ட் மேட்ச் இருக்குது, எழுதி எனக்கு பர்சனலாக அனுப்பணும். டிமினிஷ்ட் ஆகுமெண்டட் எழுதி எனக்கு பர்சனலாக அனுப்பிடுங்க. டிமினிஷ்ட் ஆகுமெண்டட் வாசித்து குரூப்பில் அனுப்பிடுங்க. வேறு ஏதாவது ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா லெசன்ஸில் அசைன்மெண்ட்ஸில்? சார் சொல்லுங்க. இனிமே ஃபுல்லா நீங்க சவுண்ட் மேட்ச் கொடுப்பீங்களா? சவுண்ட் மேட்ச் வந்துகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். ஓகே சார். இப்போ நம்ம 2 நோட்ஸ், அப்புறம் 3 நோட்ஸ், அப்புறம் 4 நோட்ஸ், நம்முடைய அந்த என்ன சொல்ற ரேஞ்ச் வந்து பெருசாகிட்டே போகும். அப்புறம் ட்ரம்ஸ் வித் அக்கம்பனிமெண்ட் அப்படிலாம் பார்த்துட்டு அப்போ நம்ம கடைசியில் சாங்க்கு நோட்ஸ் எடுக்கிறது பார்க்குறப்ப நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேறு யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா?
ஓகே, இல்லை நான் ப்ரேயர் கன்க்ளூட் பண்ணலாம். உங்களுக்கு அப்புறமேட்டு கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. ஸோ கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாருமே ஓகே தான் சொல்லிக்கிறீங்க. ஸோ யாருமே நோ சொல்லலை. அதனால் கொஞ்சம் இப்போது எப்படியும் ஒரு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 4 months எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 1 year கோர்ஸாக ஆக்கிலான்றீங்க. அதனால் ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள். ஓகே சார். ஓகே. ஸோ அடுத்த வாரம் கூட சொல்லுங்கள். ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணான்னு ஒரு பேஜுக்கு சொன்னால் 4 மாதம் எழுதுறேன். சரி. ஸோ ஒருவேளை நம்ம இப்போ நம்ம சொல்லுங்கள். சரி, நீங்க கத்து கொடுத்த வச்சு இடத்துல ஏதாவது ஒரு பாட்டு போட முடியுமா சார்? புரியல. பாட்டா? ஆமா சார். ஆமா பாட்டு வாசிக்கிறதா சொல்றீங்களா? சார். ஆமா. இன்னும் ஒரு 4 கிளாஸ் தியரி இருக்கு. அதாவது கார்டு இன்வர்ஷன், கார்டு ப்ரோக்ரஷன் ஒரு 4 கிளாஸ், அப்புறம் சிலபல் 5 கிளாஸ் இருக்கு. ஓகே. ஸோ 5 கிளாஸ் முடிச்சதுக்கு 6வது கிளாஸ்ல இருந்து நம்ம பாட்டு வாசிக்க ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ நான் இந்த அதான் இப்போ நான் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதே பாட்டு நிறைய வாசிக்கிறதுக்காக தான். ஏன்னா 6 மாதம் கோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு விதத்துலேயும் ஒரு 2 பாட்டு கடன்னு முடிச்சிட்ட மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அவங்களுக்கு புரிஞ்சுட்டாங்க. பட் இன்னும் கொஞ்சம் சாங்ஸ் பார்த்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணி 3 பேட்சுமே அப்படி இருந்ததா. ஸோ அப்போது சரி ஓகே இந்த பேட்சில் தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஒரு 5 கிளாஸா? ஆமாம், மேஜர் மைனர் 2 4 5 கிளாஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து மார்ச் முடியுதா? ஏப்ரல் மே ஃபஸ்ட் வீக்லேயே நமக்கு அந்த தியரி ரைட்டிங் தெரியல ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்ததுலேருந்தே ஃபுல்லாகவே நம்ம நிறையா சாங்ஸ் தான் பார்ப்போம். ஸோ இதோட எக்ஸ்ட்ரா சாங்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையோடு காத்திருங்கள். இதெல்லாம் தியரி படித்தா தான் நீங்கள் அதை அப்ளை பண்ண முடியும். சரியா? ஸோ அதனால் இதுக்கப்புறம் வர இன்வர்ஷன், அதுக்கப்புறம் ப்ரோக்ரஷன் தான் ரொம்ப முக்கியம். கார்டு ப்ரோக்ரஷன் 2 கிளாஸுக்கு அப்புறம் அந்த கிளாஸ் வரும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் நம்ம கார்டு மாற்றுறதெல்லாம் இருக்கும். ஓகே. வேறு யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ஓகே. ஸோ இப்போ கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, வேறு டவுட்ஸ் இருந்தாலும் குரூப்பில் கேளுங்க, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அதே போல் ஸோ கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வந்து என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வேறு பிஸியாக இருக்குது, வேறு எவ்வளோ போகணுன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு குடும்பம் அடிக்கும் 5 months முடிச்சு விட்றலாம். சரியா? சரி ஓகே. ஆனால் கண்டினியூ பண்ணுங்கள், ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ப்ரேயர் பண்ணி நம்ம நிறைவு செய்யலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கூட ஒரு சில முக்கியமான கார்ட்ஸில் பார்த்துருக்கோம். நாங்கள் அதை வாசித்து அதில் தேர்ந்தவர்களாக இருக்க உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்த கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.